ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது மிட் நைட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் ரொம்ப கேவலமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லை மீறும் திவாகரன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசினார். அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறமா திவ்யா கிட்ட ரொம்ப கேவலமாக எல்லை மீறின ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் அவங்க இருக்காங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. எதுக்காக அப்படின்னும்போது, ஒரு வகையில் வந்து நீங்கள் என் சொந்தக்காரராக இருந்தால் உங்களை நான் கல்யாணம் பண்ணிடலான்றாரு. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது, இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, நல்லா இருக்காது, அசிங்கமாயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்பவும் கம்முன்னு இல்லாமல், தெரியாமல் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் திவ்யான்றாரு. அவங்க செம்ம காண்டாகிறாங்க பாருங்கள். இப்படிலாம் பேசினா வாயிலே மிதிப்பண்ட்டாங்க. இதுக்கு மேலே ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை பரவாயில்ல, சப்போஸ் வந்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்க சொல்ல அப்படின்னா எங்கள் அப்பா வருவார், அப்போ இருக்கும் உங்களுக்கு அப்படின்றாங்க. உடனே கமருதீன் கலாச்சிட்டார், உங்கள் அப்பா இதுக்கு வரேன், அவங்க அப்பா தான் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்காரு அப்படி கலாச்சிட்டார். அதுக்கப்புறமா ஒரு வார்த்தையை விடுறாரு, நான் ரசித்த அளவுக்கு யாருமே திவ்யாவை ரசித்தது இல்லைன்றாரு. எவ்வளோ கேவலமான ஒரு மட்டமான வார்த்தை பார்த்தீங்களா? அதாவது இவர் பேசுகிறதெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இவர் தான் பெரிய நடிகர் நினச்சிட்டு ஓவராக சீனை ஓட்டிகிட்டு பெரிய நடிகர்களே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப மோசமாக கேவலமாக பேசிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்லா கலாச்சி விட்டாங்க அவங்க. இதெல்லாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காதுன்னு வாயிலே மிதிப்பண்ட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு பொண்ணு எப்படி வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? அவர் வந்துட்டு பேசுகிறாரு, சரி நம்மளும் எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒரு டீசெண்டான ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்காரு. இது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வை தங்கச்சி அப்படின்ட்டு என் ஆளா வரியா அப்படின்னு கேட்ட ஒரு ஆள் தான் இவர், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வியானா கூட வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி வந்து வாமன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வியானாக்கே இந்த ஷர்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அண்ணன் ஏனே இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க அருவறுப்பாக மூஞ்சி காமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கார். இது வந்துட்டு விஜய் சேதுபதி எப்படி கண்டிக்க போகிறாரு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் அவர் காதுக்கு போயிருக்கு. ஆனால் சொன்னால் அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு அவரும் பல்ல கடிச்சிட்டு இருக்காப்புல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் திவாகர் இந்த அளவுக்கு மட்டமான ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கார்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.